500 கொடுத்து இவ்வளவு பானிபூரி அந்த ஆளுக்கு வாங்கி தந்துருவோம். எனக்கு சிக்கன் பிரியாணி வாங்கி தரியா? நான் தரியா? Hello guys, good morning. Welcome to my another new vlog. பாருங்க வைஷ்ணவி நோட்டு திற பார்க்குறோம், டெஸ்ட் நோட்டும் பாருங்க. எடுத்தோடனே எல்லாத்துலேயும் 3 ஸ்டார் 4 ஸ்டார்னு வாங்கி வச்சிருக்காங்க. எது தெரியலடா. இங்க போடுறா என்ன புட்டு அது என்னது? புட்டு பேப்பரு ப்ராப்பர் ஸ்டெப் போடல நீ. இது நல்லா இருக்கே. மணி 4 பேப்பர் கிழிச்சு போற. ஏய் இருக்கறதே ரெண்டு டெஸ்ட் எழுதிப்பா போல. ஸ்கூல் தரணும் 4 நாள். இங்க பிட் எழுதலையா? பிட் எழுதனானடா இதுக்கு. இதுக்கு பிட் பேப்பர் நோட்லயே டெஸ்ட் நோட்லயே ரெடியா இருக்கு. வேணுங்கிறப்ப இப்படி திருப்பி பார்த்து இப்படி எடுத்தோமா எடுத்தோமா இப்படி சொருவணுமா அப்படி வச்சமான்னு இருக்கும். கேமரா என்ன மாட்டேங்குது? இங்க பாருங்க गाइस 10க்கு 10 எடுத்துட்டாங்க. ஏய் நீயே தான போட்ட மீ சொல்லு. சத்தியமா நீ தான போட்ட. ரெட் பென்ல எங்க மிஸ் தான் போட மாட்டாங்க. ஆண்டி தான் நீங்க. ஏய் ஓ இது மேல கடதான். ஏய் இல்ல எனக்கு புரியல. இங்க என்னது? அது 14 10க்கு 10 சரி ஓகே. 15க்கு 12 15க்கு 19 எப்படி இருந்துச்சு? இல்ல 19 அது 14. இந்த இதுல பாப்போம். ஏய் எப்படி 14 19 ஆச்சு? ஓகோ அண்ணா அதெல்லாம் அப்படி ஒரு கோடி இழுத்தா போதா. அந்த ஒரு ரீல்ஸ் அந்த ஒரு அந்த படத்துல கோலையா இருப்பாரு கைதி படத்துல 1200 அது நான் மாத்திருக்கேன். நான் எல்லாத்துக்கும் நான் என் பேப்பர் தான் எல்லாத்துக்கும் முட்டை போட்டு விட்டுறாங்க. நான் எல்லாத்துக்கும் 100க்கு 100 போட்டு விட்டுறேன். வாங்கிக்கோன்னு போட்டு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் மேம் கமிச்சோட யாருக்கிட்ட 1 மார்க் போனதுக்கு அடிச்சீங்க அப்படின்னு. அவன் அடிக்காம விட்டுருப்பாங்க, திட்டி விட்டுருப்பாங்களா? இதுதான் நியாயம். என் ஸ்கூல்ல இப்படிதான் பண்ணாங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. 12 வருஷத்துலயே 12வது மட்டும்தான் நம்ம அது ஒத்துக்காம. பாய் गाइस, நாளைக்கு வரலாம். ஏன் எழுதலையாங்க? பாய் சொல்றீங்க. அவன் தான் வீட்டுக்கு போவான். நான் விட எல்லாத்தையும் போன் வச்சுட்டு போங்க. சோத்து வச்சுட்டு நல்லா இருக்கா? கதிரவா போய் அந்த போன் மட்டும் வாங்கிடுவா. ஏய் இவெல்லாம் போவான், நான் போக கூடாதுன்னு சொல்வேன். அது அப்புறமேட்டு போவானுங்க. நான் உட்காரு மாவனாப்புல தான் முதல்ல எடுக்கும். என்னடா பண்றான்? இப்படி 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 பெஞ்சிங் இருக்குன்னா இப்படி பார்த்துட்டு இப்படி இப்படி வச்சு எழுதுறது. அண்ணே நாங்க எல்லாம் எழுதுறது. அப்புறம் நிசாந்து எழுதவே மாட்டான். ஒரு எழுத்து எழுதுறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். அப்புறம் அவனுக்கு வாங்கி நாங்க இதான் எங்க வாழ்க்கை வரலாறு. போயிட்டாங்க பாய். அம்மா இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சிருக்கா, ஆனா வெளில சொல்ல மாட்டேங்கிறா. வீட்டுல அடி மணி என் ஃப்ரெண்ட் காலேஜ்ல இப்பவே ப்ராஜெக்ட் பண்றாங்க. எப்ப இருந்து பண்ணிட்டு ஏய் மணி நாசா சால்ட் என்ன தெரியுமா உனக்கு? மாசன் சால்ட் எனக்கு தெரியும். இது வந்து எப்ப அது இல்ல சாமி நீ இன்ஜினியரிங் நான் எந்த செமஸ்டர்ல ப்ராஜெக்ட்ல இருந்து அவன் செலக்ட் ஆகி HOD ரெஃபர் பண்ணி ஏதோ கம்பெனிக்கு போனான். அது போயிருக்கானுங்க. பேக்கத்தான்ல ஒரு தொடர்ந்து 3 ஆக்கத்தான் கிட்டத்தட்ட 25,000 ரூபா பணம் அடிச்சிருக்கானுங்க. 3 சேர்த்து பணம் மேஜிக் பண்ணிட்டா. ஆனா அப்படி இல்லனா இப்படி வை நோட்டா. இப்போ எனக்கு என்ன பிளேஸ்மென்ட் ட்ரைனிங் அது ஒரு கிளாஸ் இருக்கு. போறியா? நோட் ரெண்டே போய் கிளாஸ் பீரியடே இருக்கு. ஐயோ நான் அதுல தூங்குவேன். எனக்கு தெரியல. நீ சொல்ற ஃபன் பண்ணு. செகண்ட் இயர்ல தேர்ட் இயருக்கு வந்து ஹாஃப் டே நடக்கும். ஐயோ 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 அப்பே கரோ. அப்பே புடி பத்தாது. டேய் நான் செகண்ட் இயர் படிக்கும்போது தேர்ட் இயர் வந்து ஃபுல் டே பிளேஸ்மென்ட்டா. தேர்ட் இயருக்கு ஃபுல் டே பிளேஸ்மென்ட் கிளாஸ் போவோம்.
எங்களுக்கும் 1 hour தான். 1 hour தூங்கிடுவோம்டா. அவங்க தெரியாம எடுத்துட்டு இருப்பாங்க. ஏன் இது கௌஜிய பஸ் பிரேக் டவுன் பண்ணி நடுக்காட்டுல நின்றுருந்தா அவ்வளவுதான். எல்லாரும் நடுக்காட்டுல தள்ளிட்டே வந்துருக்கணும் பஸ். தள்ளு 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 தள்ளுன்னு. ஏன் இப்ப துணி வச்சுட்டு இருக்கிறமா கை மூணு பாரு. bloody sweet. மணி ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர் முடிச்சிட்டானா. நான் செகண்ட் இயர் ஸ்டார்டிங்ல இருந்து உங்க காலேஜ்ல MBA இருக்கான்னு கேட்டேன். இவங்க காலேஜ்லயா? ஏய் இன்ஜினியரிங் காலேஜ்ல எப்படி MBA இருக்கும்? இன்ஜினியரிங் அதான் எனக்கு காலேஜ் தெரியல இருக்குமா நானும். எங்க இன்ஜினியரிங்ல MBA இருக்குன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ் இருக்கு. காசி உங்களுக்கு வந்து ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் தனி கேம்பஸ், இது தனி கேம்பஸ். கேம்பஸ் உள்ள இருக்குல்ல. சோ சாமி இந்த 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 இடத்துல அவனுக்கு கார்டு இருந்திருக்காது காலேஜுக்காரனுக்கு. ஆனா அந்த ஆண்டை கட்டியிருப்பான். தெரியல, எங்க HOD தான் சொன்னிச்சு இன்ஜினியரிங்ல MBA போடுங்க எங்க கேம்பஸ். ஆமா போட்டா அப்பதான் எங்களுக்கு காசு வரும். நீங்க அப்படியே டிகிரி சும்மா அப்படியே ஜாலியா போயிட்டு அடுத்த 2 வருஷம் அப்படியே போய் ஆமா இல்ல யூஜி அப்படியே மணி பெஞ்சு தேய்ச்சிட்டு பெஞ்சு கொஞ்சம் பழப்பழன்னு அவ்வளவுதான் உட்காந்து பல பலன்னு ஆகலாம். என் பெஞ்சில பலபலன்னே இருக்காது. பேனா கிழிச்சு பழப்பழன்னு இருக்காது. நாங்க போறோமா ஹாஸ்டல் விட்டு போவோம். அவனுங்க எல்லாம் முன்னாடி பின்னாடி போய் உட்காந்துப்பானுங்க. எங்க முன்னாடி நான் பின்னாடி போய் உட்காந்தா தம்பி முன்னாடி வந்து உட்காருங்க வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடுவான். நான் என்ன பண்றது முன்னாடி தான் உட்காந்து ஆகணும். உங்க கிளாஸ்ல நீ தான் ஆயிட்டா? என்னது என்னோட ஹைட்டா இருக்கானுங்க. ஏய் என் ஃப்ரெண்டு ஸ்கூல் முடிச்சு எனக்கு மேல இவ்வளோ ஹைட் ஆயிட்டான்டா. எப்படி ஆனாலும் தெரியல. நான் பார்த்தேன்னா வச்சுக்கோ இப்ப நான் 5, 9 இருக்கணும். 6 அடி ஏறி இருக்கானுங்க என் கிளாஸ்ல. எனக்கு தெரிஞ்சு நான் 5 இருப்பேன். 5, 10 அந்த மாதிரி. அஸ்வினின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப ஹைட்டா? நான் கரெக்டான ஹைட்டு. அஸ்வினின்னு சொல்லுவாங்க. அவ 5, 7, 6 இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்டான ஹைட்டுன்னு நினைக்கிறேன். போலீஸ் வேலை போலீஸ் கம்மி தான் இருக்குது. ஆமா அதுக்கு என்ன கொஞ்சம் ஹைட் ஆகணும். 5 அடி 5, 7 மேல நினைக்கிறேன். நான் பாக்கலாமா நீ என்ன கேட்டுட்டு என்ன என்ன அங்க இருக்குது வண்டியில. ஐயோ தேங்காய் சட்னி. சோத்துக்கா தேங்காய் சட்னி நல்லா இருக்கும். தாளிச்சா கடலாம் போட்டு ஆட்டி வச்சிருப்போம். தாளிச்சா நல்லா இருக்கும். எங்க அண்ணனை காணோம். அண்ணன் உள்ள குச்சி பிடிக்கிறாரா? He is one of the upcoming legend topper in our family. IPS கம்பெனிக்கு படிச்சு IPS கம்பெனி படிச்சிட்டு IPS வேலையெல்லாம் முடிக்கல. என்ன பத்திரிக்கைனா அது எங்க இருக்குது. எவரா நீ என்ன டேலண்ட் உனக்கு? ஏன் பழைய சாப்பிடுறீங்களா? சாரி ஐடி IPS இருந்துறீங்க. நான் எல்லாம் மெக்கானிக் வேலைக்கு போற ஐடிக்கு போய் நானே அது எவ்வளவு ஐடில மெக்கானிக்கா இருக்கு. அப்ப மெக்கு தனி இரும்பு பொருட்கள் எடுத்துட்டு போனா போய் சரி பண்றது. அதுதான் மெக்கானிக்கல். பொருள் எடுத்துட்டு போறோம். அதான் மெக்கானிக்கல் வண்டி சரி பண்றதுக்கு. மணின்னு கொடுத்த ஜாமெட்ரி பாக்ஸ் தான் நான் வந்து எவ்வளோ நாள் வச்சிருந்தேன். 12வது வரைக்கும் வச்சிருந்தேன். 11வது வரைக்கும் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் 11வது பாக்குற வரையும் பார்த்தேன். 10வது வரைக்கும் ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா தொலைஞ்சிட்டே இருந்துச்சு. 2 பேனா எடுத்து பேனா பென்சில் எடுத்து உள்ள போட்டோமா அவ்வளவுதான். இப்ப அது கூட இல்ல. ஒரு பேனா எடுத்து சுத்திட்டு இருக்கிறாங்க. மைப் பண்ணு போதும் இன்னும் ஜெல் பண்ணு. வாத்தியார் மண்டை முழுங்க அவரே எழுதி கொடுக்குறான். என் போன குட்டி போட்டுன்னு குழந்தை மாதிரி வச்சிருப்பாங்களா? இல்ல விக்கலாம் இல்ல சொட்டெல்லாம் இருக்குங்க. புது பிரச்சனை வருது. எப்ப தருவ கேள்வி. 500 ரூபாயில 5 ரூபா வந்துருச்சு கேரட். எனக்கு 500 ரூபா தரேன். வெரிப்பா எண்ணெய் குத்தா ஞாபகம் இருக்கா? 1 வருஷம் முன்னாடி இன்னும் 4 வருஷம் கழிச்சு வாங்கிக்கலாம். சத்தியமா நான் 1 ரூபா தர மாட்டேன். இதுக்கு மேல வாங்க மாட்டாரு. அவ்வளவுதான். எங்க அப்பா 400 எங்க அம்மா 1 ரூபாய் பெட்ரோல் வராடியா மணி. எங்க அப்பா சனிக்கிழமை சந்தைக்கு போயிட்டு மீன் சுத்தமா இருக்காரு. பெட்ரோல் கூட வழியே இல்லாத உள்ள நம்ம கத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப போய் அவகிட்ட குடுறான்னு அந்த 100 ரூபாய் சேர்த்து இந்த 100 ரூபாய் சேர்த்து 200 ரூபாய் வாங்கிக்குவாரு. 1 ரூபா கூட தர மாட்டான். ஆனா 500 1000 ரூபாய் தருவா. அவரு 500 அம்மா
சந்தைக்கு போயிட்டு வந்த உடனே காய்ச்சி வந்துடும். இல்ல அதெல்லாம் இல்ல. சரி, சந்தைக்கு போலாமா? ஓ அப்படி. எனக்கு சிக்கன் பிரியாணி வாங்கி தரியா? நான் மட்டன் தரியா? என்ன வாங்கி தரேன்? என்னது பானிபூரி வாங்கி தரியா? வாங்கி தரேன்டா, வாடா. உனக்கு என்ன வேணும்? சரி 2 பேரும் போலாம். சரி பாபா 500 தாரமா. சரி நானே தாரமா. இப்படி 500 போடுறது அப்படி ஒரு 30 ரூபாய் முடிஞ்சு போயிருது. இவ 500 ரூபாய் கொடுத்து இவ்வளவு பானிபூரி அந்த ஆளுக்கு வாங்கி தந்துருவான். என் காசுல எவன் வாங்கிட்டா, நீ உன் காசுல போட்டு வேணாம். ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்து பிளாக் கலர் ஷர்ட் போட்டு ஒரு பையனை பார்த்துருப்பீங்க. அவன் வந்து எங்கள் பக்கத்து வீட்டு தம்பி. அதாவது அவன் வந்து இதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருப்பான், ஒரு vlog பண்ணியிருப்பான். ஆக்சுவலி வந்து அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு மறுபடியும் இன்றைக்கி தான் வந்து ஊருக்கு வந்திருக்கான். மறுபடியும் 1 வீக் ஏதோ சம்திங் லீவுன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். ஆக்சுவலி அவன் வந்தானே ஃபுல்லாக எப்பயுமே ஃபன் என்ஜாய்மெண்ட்டாக. ஆக்சுவலி வந்து ஒருத்தங்க இருக்கிற இடம் வந்து கலகலப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. மோஸ்ட்லி வந்து அவன் வந்தாவே அந்த இடம் கலகலப்பாக தான் எப்பயுமே இருக்கும். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி வந்து நான் ஃபேமிலியோட vlog ஷூட் பண்ணவே இல்லை. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னடா பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அதாவது மணி கூட வந்து கிணத்துக்கு போகிறது, ஊர் அதாவது எங்கேயும் மோஸ்ட்லி போக மாட்டோம். எங்கள் பக்கத்து காட்டு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கும். அங்கே போய் நாங்கள் வந்து தண்ணி அதாவது கிணத்துல ஸ்விம் பண்ணுவோம், நீச்சல் அடிப்போம். எங்கள் மௌலியில் ஸ்கூல் போயிட்டு வந்து 4 மணி கூட நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு போனோம். 4 மணி 5 மணி வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். இவனும் அங்கே வந்து ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தான். இங்கே இப்போ உட்காந்து வாம எழுதிட்டு இருக்கிறான். கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் இல்லைனாலும் இன்னும் 2 நாள் எப்படியும் ஃபன் மூமெண்ட்ஸாக தான் எப்பயுமே இருக்கும். ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்கும்போது vlog எடுக்கணும்னு தெரில. ஏன்னா நானும் ஜாலியாக நாயும் பேசிக்கிட்டு அப்படியே விட்டுருந்தான்னு தெரில. பட் இருந்தாலும் என்னோட vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நான் சொல்கிறேன். உங்களோட vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்படிங்கடா.